இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உடம்ப பாத்துக்க. அத்தை உன் அத்தை கூப்பிடுறா, என்னன்னு கேட்டு வரேன். நீ படுத்துக்க. சரிங்க பாட்டி. ஓகே ஓகே போங்க போங்க போங்க. யாரு? கடகாவா? பரவாயில்லையே, என் சிரிப்பு சத்தத்தை வச்சு நான் தானே கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, அதான் அதான் அடக்க முடியாம சிரிப்பு வருது. நீ பரிதாபப்படுற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்து உனக்கு கை தட்டி சிரிக்கணும்னு தோணுதுல? சிரி சிரி சிரி, இப்பவே நல்லா சிரிச்சுக்கோ. இன்னும் ஒரு வாரம் தானே, அதுக்கப்புறம் எனக்கு கண்ணு தெரிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்து ரொம்ப கெத்த சிரிப்பேன். அப்போ உன் நிலைமை சிரிப்பா சிரிக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு தெரியாம போனாலும் உன்னோட அந்த திமிர் பேச்சு மட்டும் இன்னும் அடங்கவே இல்லைல்ல. ஒரு வாரத்துல கண்ணு தெரிஞ்சிரும் நினைச்சு ரொம்ப கொழுப்பாலாம் பேசாத. அப்புறம் உனக்கு நிரந்தரமாவே கண்ணு தெரியாம ஆயிட போகுது. அப்படி நடக்கணும்னு தானே நீ உன் மனசுக்குள்ள ஆசைப்படுற. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஆண்டவன் இந்த மாதிரி சின்ன சின்ன சோதனையெல்லாம் கொடுப்பான், ஆனா கைவிட மாட்டான். ஆனா உன்ன மாதிரி தப்பான ஆளுங்களை அப்பப்போ ஜெயிக்க வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் கொடுப்பான். மாமா, என்ன? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்கு இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, எனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாத்துறதுக்கு முதல் ஆளா நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் தான் உங்களை காப்பாத்துறேன். இதுதான் மாமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற புரிதல். இந்த புரிதல் இல்லாத புருஷன் பொண்டாட்டி தான் சேர்ந்து வாழ முடியாம பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த புரிதல் ரொம்ப நல்லாவே இருக்கு மாமா. இப்படியே நம்ம வாழ்க்கை பூரா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு அப்படி ஒரு ஆசை சுத்தமா இல்ல வானதே. அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உன்னை காப்பாத்தினது நீ சொன்ன அந்த புரிதலால இல்ல, மனிதாபிமானத்தால தான் நான் உன்னை காப்பாத்தினேன். உன் இடத்துல முகம் தெரியாத யாரும் ஒருத்தர் இருந்திருந்தா கூட அவங்களையும் அப்படிதான் காப்பாத்திருப்பாங்க. நீ அதை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம உன் மனசை போட்டு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி காலை நோண்டிட்டு வரீங்க? எல்லாம் அந்த நந்தினியாலதான். ஏங்க, அவளே கண்ணு தெரியாம காத்துல கைய துளாவிட்டு இருக்கா. அவ என்னங்க உங்களை பண்ணா? அவளுக்கு கண்ணு தெரியலனாலும் அவ வாய் கொழுப்பு மட்டும் இன்னும் அடங்கவே இல்லை. அவ மொத்த கொழுப்பையும் அடக்குற மாதிரி உடனே உடனே எனக்கு ஏதாவது அவளை செஞ்சே ஆகணும். அப்படி என்ன செய்ய போறீங்க? ஏங்க, அதான் முடியல, அப்புறம் எதுக்கு நடக்கிறீங்க? நான் ஒன்னும் நடக்கல, திங்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சரியாயிடும். நாம ஒரு ஐடியாவோட வந்தோம். இங்க கிழவி நந்தினி கூட இருக்கே, இப்ப என்ன பண்றது? கிழவி நாள் முழுக்க கூடவே வந்துட போகுது. கிழவி ரூமை விட்டு வெளியே போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னமாச்சு? இரு இரு, தண்ணி எங்க? அடடா, ஐயோ தண்ணி இல்லையே. இரு, நான் போய் உனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி சரி, நீ படுத்துக்க படுத்துக்க. இத பாரு, கிழவி வெளியே போயிடுச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான நேரம்.
நான் உள்ள போறேன். நான் சொல்லும் போது மட்டும் நீ பின்னாடி போய் மெயின் ஆஃப் பண்ணிடு. அதோட யாராவது வராங்களான்னு பாத்துக்க. Okay, okay. பார்த்து பத்திரம். சரி சரி, ஓகே ஓகே, போங்க போங்க போங்க. ஆ மெயின் ஆன் பண்ணி போ. ஓகே போறேன். கரண்ட் வந்துருச்சு. இரு, நான் ஃபேனை போடுறேன். ஐயோ. பாட்டி 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 என்னாச்சு? பாட்டி ஐயோ என்னாச்சு? ஐயோ அம்மா அத்தை, அம்மா ஐயோ. என்னமாச்சு அத்தை, பாட்டி, அம்மா, பாட்டி செக் பண்ணு. கரண்ட் வருதே. ஆமாப்பா, அப்ப ஏதாவது ஷார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கப்பா, எலக்ட்ரிஷியன் கூட்டு வரலாம். நந்தினி எதுவும் டச் பண்ணிடாத. சரி சரி வா. இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா? ஒண்ணும் இல்லம்மா, பரவாயில்ல. என்னாச்சுப்பா? ஸ்விட்ச்ல ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும் போல இருக்கு. அதான் பாட்டிக்கு ஷாக் அடிச்சிருக்கு. உடனே எலக்ட்ரிஷியனை கூட்டு வந்து நான் சரி பண்ணிடுறேன். அது வரைக்கும் அந்த ரூம்ல இருக்க ஸ்விட்ச்ல யாரும் கை வைக்க வேணாம். ஆமாப்பா, பாட்டி உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்லப்பா, கை மட்டும் சுளீர்னு இருக்குது. ஷாக் அடிச்சதுனால அப்படிதான் இருக்கும் பாட்டி. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நான் போய் எலக்ட்ரிஷியனை கூட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. நம்ம வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு கெட்ட விஷயமாவே நடந்துட்டு இருக்கு. தீபாவளி அன்னைக்கு இவருக்கு தலையில அடிபட்டுச்சு. குலதெய்வ கோயிலுக்கு போனா சரியாயிடும்னு சொல்லி நாம எல்லாம் கோயிலுக்கு போனா வேன்ல பிரேக் பிடிக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ இன்னைக்கு அத்தைக்கு ஷாக் அடிச்சிருக்கு. அடுத்தடுத்து நம்ம வீட்ல கெட்ட விஷயமாவே நடந்துட்டு இருக்கு. வீட்டோட நல்லதுக்காகவும் நம்ம எல்லாரோட மன நிம்மதிக்காகவும் நம்ம வீட்ல ஒரு கணபதி ஹோமம் பண்ணிடலாம்.